இப்போ வந்து வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்குற அந்த கோயில். இது வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது. ஆரா ஆனந்த ஸ்ரீனிவாச பெருமாள்னு இந்த பெருமாளுக்கு பேர். இந்த கோயிலுக்கு நீங்கள் நிச்சயமாக கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் திருப்பதிக்கு போக முடியலன்ற ஃபீலே உங்களுக்கு வராது. ஏன்னா இங்கே இவரை பார்த்தா அங்கே நம்ம அவரை பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த வைப்பும் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போல்லாம் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய ஆஞ்சநேயர், அழகாக சின்னதாக அழகாக ஒரு கருடாழ்வார், அதுக்கப்புறம் உள்ள மூலவர் வந்து நல்லா அழகாக பெருசாக நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். அப்புறம் விக்கிரகம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க, தாயாரோடு இருக்கிற மாதிரி ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாரோட. பெருமாள் வந்து தனியாக எழுந்தருள் இருப்பார். ஸோ அதுதான் நீங்கள் இந்த கோயிலில் பார்க்க முடியும். இந்த கோயில் கட்டாயம் வாங்க. கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸாவது அட்லீஸ்ட் இந்த கோயிலுக்கு போங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாவது அட்லீஸ்ட் இந்த கோயிலில் ஒரு நல்ல க்ரௌடு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் நேற்று நியூ இயர் தான், நேற்று போயிருந்தபோது ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. ஆனால் இந்த கோயில் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கோயில். ஸோ மஸ்ட்டு நீங்கள் வர வேண்டிய ஒரு கோயில்னால் அது நான் இந்த கோயில் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இந்த கோயிலோட அவுட்டர் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக நல்லா க்ரீனரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே முடித்த சாமிலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கோயிலேருந்து வரும்போதே அங்கேருந்து வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போகிற வழியில் அந்த பக்கம் கோசாலைகள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டை ஒட்டி மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாழைப்பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்க மாடுகளுக்கெலாம் வந்து பசுக்களுக்கெலாம் நான் கொடுத்துட்டேன். ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து வாங்க கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ மாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க. அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசைகள் இந்த மாதிரி நாட்களில் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அமாவாசைக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ரிட்டன் வரும்போது நாங்கள் வந்து வெள்ளரி பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் முத நாள் வந்து அதை வாங்க முடியல. ஸோ கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா அங்கே வெள்ளரி பழம்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நம்ப மாட்டீங்க, எல்லாமே கிடச்சிருச்சு, இந்த கொன்னம்பூ மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. விஷுக்கு வந்து மெயினாக வந்து இந்த கொன்னம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கலர் நிற பூ தான் வந்து மெயினாக வைப்பாங்க. ஸோ அந்த பூ வந்து கிடைக்கலையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 அடி தூரத்தில் உண்மையாகவே அந்த நம்ம சொன்னது கடவுளுக்கே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பூ இருக்கிறத என்னோடய ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணி அங்கே பாரு அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே ரொம்ப ஷாக் ஆகிட்டான். உடனே அங்கே காரை நிப்பாட்டி எனக்காக அந்த மரத்துலேருந்து பூவெல்லாம் நிறைய பறிச்சு கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா தான் இந்த நாள்லேருந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாலும் அந்த கொன்னம்பூவை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். கேரளாவில் வந்து உங்களுக்கு மேபி நல்லா கிடைக்கும், பட் இங்கே வந்து ஒரு சில பர்டிகுலர் ஏரியாஸில் கிடைக்கும். மேபி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து இங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்ன்றதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி அக்கேஷன் டயத்தில் அதை போய் ப்ளக் பண்ணிட்டு வந்துடலாம். பட் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப பயங்கர அன்எக்ஸ்பெக்டட். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம யதார்த்தமாக இது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணு எதிரில் கிடைக்கிறதுங்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை என் கெடுப்பானே உடனே டக்குன்னு இறங்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அது எனக்காக பறித்து கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்த வெள்ளரி பழம், அந்த பறிச்சுட்டு வந்த அந்த கொன்றம் பூ, அது எல்லாமே வந்து எடுத்து சாமிக்கு போட்டு உடனே வந்து போட்டு ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு அழகு பார்த்துட்டேன். அது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நிறைவாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே மன நிறைவோடு வந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 12:45 அந்த டைம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு வந்தபோதே. ஸோ வந்து மிச்சம் அந்த வெள்ளரி பழம் வச்சு பூவெல்லாம் வச்சதுலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நான் பெருசாக ஏதாவது பண்ணலாம், ஒரு சத்யா மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நான் சத்யானா நிறைய காய் பழம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சு தான் செய்வாங்க. வாழைப்பழம் வைப்பாங்க, அப்புறம் பாயாசம் வைப்பாங்க, பச்சடி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வைப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலான்றது தான் ஐடியா. பட் ஆனால் வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சா. 12:30 12:45 அந்த டைம் ஆகிடுச்சு வந்தபோதே. ஸோ வந்ததுமே ஒரு அவசரமாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் மெனுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னா சாதம் வச்சு ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு அவியல் வந்து எது வைக்க முடியலனாலும் எல்லா காய்களையும் போட்டுட்டு ஒரு அவியல் ஒரு கூட்டு அந்த மாதிரியாவது வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் ஒரு அவியல் மட்டும் வச்சுட்டு அப்பளம் பொரித்து
காலையில் வச்ச அந்த பாயாசத்தையும் வந்து சேர்த்து அன்றைக்கி லன்ச் மெனு அன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப முடிச்சிட்டேன். பெருசாக பண்ணணும்னு நினச்சது கடைசியில் பிளான் வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்படி தான் போச்சு. ஸோ இதை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இது என்னுடைய தமிழ் புத்தாண்டு அண்ட் ஆல்சோ வந்து விஷு, இது ரெண்டுமே வந்து நான் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.